ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணத அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணியிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடலை. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். இது போனோம். அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? இதே அம்மா இருந்தது. அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது, அதிகாரிகள் எச்சரிச்சாங்க. அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்களே இல்லையா? உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா? புயல் வந்தது, என்னுடைய அமைச்சர்கள்லாம் 3 மாதம் அங்கேயே தங்கி, கஜா புயல்ல 3 மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த புயல் அடிச்சூடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாங்குவாரா சார்? அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளவுதான். தாங்குவாரா போவாரா? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம்.